வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலையும், வெள்ளியோட விலையும் பெரும் வீழ்ச்சியில காணப்படுறது மட்டும் இல்லாம, இந்த 2 நாளோட வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றில மோசமான சரிவை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில உண்டாக்கியிருக்கு. இதற்கான காரணம் என்ன? மேலும் இந்த சரிவு தொடருமா? எந்த அளவுக்கு தொடர வாய்ப்புகள் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 180 காணப்பட்டது. 1 கிராமுக்கு ₹5 கடைசியா விலை சரிவோட 1 கிராம் 175 8 கிராம் 1440 காணப்பட்டது. ₹40 விலை சரிவோட ₹1400 இருக்கு. வெள்ளியோட விலை ஒரே நாள்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5000 அப்படிங்கிற அதிரடியான வீழ்ச்சியிலும், கடந்த 2 நாட்கள்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ₹8000 அப்படிங்கிற சம வீழ்ச்சியில காணப்படுது. இதே வேளை இதற்கு சற்றும் சளைக்காம 24 கேரட் தங்கத்தோட விலையும் சரிவுல காணப்படுது. 1 கிராம் 12807 காணப்பட்டது. ₹207 வீழ்ச்சியோட 12600 8 கிராம் 1,1456 காணப்பட்டது. ஒரே நாள்ல ₹1656 விலை சரிவோட ₹1,800 இருக்கிற வேலையில் கடந்த 2 நாட்கள் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னா ₹3056 சரிஞ்சிருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டு நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் 1 லட்சத்துக்கு கீழே சரிய வாய்ப்புகள் இருக்கு. ₹1,00,000 94,000 95,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 11,740 காணப்பட்டது. ₹190 அப்படிங்கிற வீழ்ச்சியோட ₹11,550 இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 93,920 காணப்பட்டது. ₹1,520 அப்படிங்கிற வீழ்ச்சியோட ₹92,400 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. ஒரே நாளில் ₹1,520 வீழ்ச்சி மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களில் ₹2,800 அப்படிங்கிற வீழ்ச்சியை இந்த 22 தங்கத்தோட விலையானது சந்திச்சிருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தோட முதல் பகுதியிலே நம்ம சொல்லியிருந்தோம், தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வாரத்தோட முதல் பகுதியில் அதிரடியான ஏற்றம் இருந்தாலும் பிற்பகுதியில் கடுமையாக சரின்ட்டு அதற்கு தகுந்தால் போல் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் கடுமையாக சரிஞ்சிருக்கு. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை இதே மாதிரி தான் போக்கு கடைபிடிச்சிருக்கு. வாரத்தோட முதல் பகுதியில் $4,000 மேலே போனது, மீண்டும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிஞ்சது. நம்மளுக்கு ஒரு அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ $110 ஒரு அவுன்ஸ் சரிஞ்சு காணப்படுது. இந்த சரிவுங்கிறது ஓரிரு நாட்கள்ங்கிறது மிகப்பெரிய சரிவுன்னு சொல்லலாம். இதன் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இந்த அளவுக்கு கடுமையாக சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரு புறம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சரிஞ்சிட்டு இருக்க வேலை, மறுபுறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு ₹88.60 70 அப்படிங்கிற ரேஞ்சில் தள்ளாடிட்டும் மூசலாடிட்டும் இருக்கு. இது இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு. இப்படி 2 காரணங்கள் வலுவாக இருக்கிற நிலையில் 4வது காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தை மீண்டும் நம்மளுக்கு 84,600 புள்ளிகளை கடந்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக 520 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையோட உயர்வானது பார்த்தீங்கன்னா பல்வேறு முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தை முன்னாடி வாங்குற விலையிலிருந்து இப்போ சேல் பண்ண நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சேல் பண்ணிட்டு அவங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த காரணமாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை ஏற்றம் தங்கம் விலை சரியும் ஆரம்பிச்சிருக்கு.